வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க தலை சாமி ஓகேம்மா. ரொம்ப நாள் கழிச்சு நிறைய சிரிச்சேன்.
கடைசியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸாக ஒரு 5 நிமிஷம் அழுதேன். எதுக்கு அழுதுங்களா எனக்கு தெரியல. அந்த உள்ள இருந்த கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் எங்கேயோ பார்த்த மாதிரி அவங்களாம் மிஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங்கு. எனக்கு பெரிய சந்தோஷமே என்னன்னா முதல் படமே பாலாக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிது. அதே மாதிரி அந்த ஷெரீஃப் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பிரேக் த்ரோ, நிறைய அழகான இசை, நிறைய மொமெண்ட்ஸு, சின்ன சின்ன சிரிப்புகள், தொடர்ந்து சிரிக்க வச்சாங்க. அப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சாங்க. காந்தி கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்லித்தரும் அப்படின்னு நினைக்கிறேன். வீட்டில் வந்து நம்ம கூட இருக்கிறவங்க அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒய்ஃபை வந்து பார்த்தோன்னா லவ் பண்ணுறது, பணத்துக்காக வந்து ஆசைப்படாமல் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, எல்லாத்தையுமே இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அழகாக இருக்குது. நான் வந்து பார்த்தோன்னா பெருசாக எதையும் சொல்லி வந்து எதையும் உடைக்க விரும்பல. தயவு செய்து எல்லா படத்தையும் பாருங்கள். இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்தையும் பாருங்கள். நம்ம தம்பி படத்தை தம்பிக்காகவும் எனக்காகவும் பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருந்துச்சுண்ணா. நீங்களும் ஒரு தடவை படம் பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. தேங்க்யூண்ணா. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தேங்க்யூ. என்னண்ணா அந்த படத்தையும் பாருங்க, இந்த படத்தையும் பாருங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நான் வந்து ஆர்த்தி, கணேஷ்கர். பாலாவை வந்து கலக்கப்போவது யாரு 5ஓட ஆடிஷன்ல இருந்து இப்போ ஹீரோவான பாலா வரைக்கும் தெரியும். பாலாவோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஒரு கண்டஸ்டண்டா இருந்து ஒரு ஹீரோ ஆயிட்டாரு அப்படின்றத தாண்டி அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோ ஆகி ரியல் லைஃப்லயும் ஹீரோ ஆனது ஒரு பெரிய வெற்றி. அண்ட் பாலாவோட அந்த நல்ல மனசுக்கு பாலா வந்து இவ்வளோ சீக்கிரம் ஹீரோ ஆனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் பொதுவாக ஒரு ஹீரோ வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷப்படுவோம், வந்து ஹீரோவை பார்ப்போம். ஆனா பாலாவோட வெற்றின்றது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மகனோட வெற்றி அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பாக்குறாங்க. எப்படி ஒரு கமர்ஷியல் ஹீரோக்கு வந்து அவர் ஆக்ஷன் பண்ணும்போது, அவர் காமெடி பண்ணும்போது, அவர் சோகமா இருக்கும் போதெல்லாம் மக்களோட ரியாக்ஷன் இருக்குமோ தியேட்டர்ல, அதே மாதிரி அதுக்கு ஈடா வந்து இருந்தது. அண்ட் படம் வந்து நான் வந்து நிறைய பாலா வந்து காமெடி பண்ணி சிரிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் வந்து ரொம்ப எமோஷனலா பாலா வந்து சொல்லக்கூடாது, பட் சொல்றேன், நிறைய அழவும் வைக்கிறாரு படத்துல. அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப டச்சிங்கா இருந்தது படம். எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பாலா வந்து ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அவரோட வளர்ச்சி எல்லாம் ஒவ்வொரு படியும் வேற வேற லெவல்ல இருந்தது. அதாவது ஒரு பெரிய ஹீரோ, ஒரு புதுசா ஒரு ஹீரோ அவர் வந்து வராருன்னா அவருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் வேணும். ஒரு ஃபைனான்சியரோ, ஒரு ப்ரொடியூசரோ, ஒரு டைரக்டரோட பையன், அந்த மாதிரி இருந்து நிறைய பேர் ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஆனா பாலாவுக்கு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் யாருன்னா மக்கள் கிட்ட அவர் அந்த அளவுக்கு உள்ள போயிருக்காரு, மக்கள் மனசுல இருக்காரு. மக்கள் கிட்ட அவர் எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. அவர் கையில காசு இல்லைன்னா கூட எப்படியோ பரட்டி கட்டி இப்ப புதுசா ஹாஸ்பிட்டல் வேற கட்டுறாரு. அதாவது அவரோட தனி ட்ராக், அவரோட கிராஃபே தனி கிராஃப் அப்படி போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த படம் வந்து டெஃபினட்டா சக்சஸ் ஆகும். இந்த படத்துல அவரோட டேலண்ட் எல்லாமே காட்டியிருக்காரு. அவர் காமெடியா பார்த்துருந்தோம், அவர் டான்ஸ் பண்றாரு, காமெடி பண்ணியிருக்காரு, பிளஸ் கடைசியில அழ வச்சிருக்காரு. ஸோ இந்த டைரக்டர் வந்து ஷெரீஃப் சார் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. அர்ச்சனா மேடம் வந்து பிரமாதமா பண்ணியிருக்காங்க. பாலாஜி சக்தி ஆமா, கடைசியில அழ வச்சுட்டாங்க. அந்த பாலா மாதிரி ஒரு ஹீரோட வெற்றி அப்படின்றது வந்து அவர் வந்து ஆயிரக்கணக்கா சம்பாதிக்கும் போதே லட்சக்கணக்கா ஹெல்ப் பண்ணவர். அப்போ இனிமே வந்து அவர் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும், நிறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணும். கோடியா அவர் சம்பாதிச்சாருன்னா இன்னும் பல கோடி பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா வந்து அவரோட சக்சஸ் வந்து இங்க எல்லார் கையிலயும் தான் இருக்கு. எல்லாரும் படத்தை தியேட்டர்ல வந்து பார்த்து கண்டிப்பா சக்சஸ் கொடுங்க. நம்ம பாலா ஜெயிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். டீமுக்கு வந்து ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஆல் தி பெஸ்ட் டீம். தேங்க்யூ. கண்டிப்பா வாங்க. Hi everybody. Bye. Hi.
இன்னைக்கு நான் வந்து ஒரு 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 ப்ரௌடான ஒரு சிஸ்டரா அவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பிகாஸ் பாலாவோட ஸ்கிராச்ல இருந்து நான் அவனை பார்த்திருக்கேன். அவனோட ஸ்கிராச்ல இருந்து அவனோட ஸ்டார்டிங் டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவனோட ஜேர்னியை வந்து நான் என் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். அண்ட் டு see him grow like this, என்னை விட வந்து யார் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்றது தெரியல. பட் மக்களே, நீங்க எல்லாருமே கண்டிப்பா படத்தை வந்து பாருங்க. அங்கேயும் வந்து அவன் மட்டும் இல்லாம அவன் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரையும் சேர்த்து அவன் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் படத்துல. அதையும் பார்க்கும்போது எனக்கு வந்து as a character inside out அவன் வந்து எவ்வளோ ஒரு நல்லவன் அப்படின்றது வந்து படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும். அண்ட் congratulations to all the actors, அர்ச்சனா மேம், பாலாஜி சார், பாலா, அப்புறம் வந்து he didn't forget அமுதவாணன் அண்ணா படத்துல இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியா இருந்தது. அண்ட் பல்லா, we love you, we are proud of you. அண்ட் எல்லாருமே உங்க குடும்பத்தோட வந்து படத்தை பார்த்து அவங்களுக்கான ஃபுல் லவ் அண்ட் சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அண்ட் மியூசிக் இஸ் ஆல்சோ கிரேட். அந்த பாட்டோட அந்த சீனை பார்க்கும் போது எண்டுல அழ வேற வச்சுட்டான். ஸோ அது ஒரு மாதிரி ஹெவியா போகுது. பட் எஸ், நான் எதுவுமே ஸ்பாயிலர்ஸ் கொடுக்க போறது கிடையாது. பட் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் வாட்ச். பாலா, we love you. பாலா எல்லாருமே என்ன எதிர்பார்த்துட்டாங்கன்னா, பாலா ஹெல்ப் பண்றாரு நிறைய பேருக்கு. அதுதான் நிறைய இடத்துல டாபிக்கா இருக்கு. பட் அதையெல்லாம் விட்டு தனியா நம்ம இந்த மூவி அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்னலாம் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் பண்ணணுமோ அது அத்தனையுமே இதில் பண்ணி முடிச்சிட்டாரு. அவர் டான்ஸ் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிக்கிறாரு. எமோஷ்னலாக கேரி பண்ணி எல்லாத்தையுமே அழுக வைக்கிறாரு. அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அர்ச்சனா மேம், அவங்களெல்லாம் பற்றி பேசுகிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் கிடையாது. பட் பாலாஜி சக்திவேல் சார் ஒவ்வொரு ஃப்ரேமில் பார்க்கும்போது ஏதோ ஒரு குழந்தை நமக்குள்ளே யாரோ ஒருத்தர் இருக்காங்க, நம்ம கூடயே இருக்கிற ஒருத்தர் மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் பாலாஜி கேமராமேன், அவரோட ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. ஷெரீஃப் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஜெயிக்கிறேன், இவங்க ரெண்டு பேருக்குமே நான் என்ன சொல்லிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்னா, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் யாரு, அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன மார்க்கெட் இருக்கு, இதெல்லாம் பார்த்து தான் வருவாங்க. பட் அதெல்லாம் எதிர்பார்க்காம பாலாக்காக இந்த படத்தை அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். பாலா படம் நல்லா இருக்கு. இதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். பாலாக்காக இப்படி ஒரு கதை எழுதுன ஷெரீஃப், அதை தைரியமாக ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசர், இவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ் அவங்க வளர்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் பாலா, அன்எக்ஸ்பெக்டட் பாலா இது நீங்கள் பண்ணியிருக்கிறது. நான் நிஜமாக எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. வெரி நைஸ். எல்லாருமே இந்த தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக எமோஷனாக ரொம்ப கனெக்ட் ஆகுங்க. தேங்க்யூ ஸோ மச். அவன் ஜெயிக்கிறத பார்க்கும்போது நம்மளே ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங். நீங்க வந்து பாருங்க. தேங்க்யூ. ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய நண்பர் ஜெய்யோடைய தயாரிப்பில் காந்தி கண்ணாடி தம்பி பாலா நடிச்சிருக்கான். அவருடைய ஃபர்ஸ்ட் படம். அவர் ரொம்ப அற்புதமான படம். ஒரு எமோஷனலாக கதை எடுத்து ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போய் கடைசியில் பயங்கரமாக அழுக வச்சுட்டாங்க. ரொம்ப எமோஷனலாக இருக்குது. பாலாஜி சார், அப்புறம் அர்ச்சனா மேடம் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. எனக்கு எப்படி ஒரு மைனா ஒரு ஃபர்ஸ்ட் படம் எனக்கு ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ, அதை தாண்டி ஒரு வெற்றி அடையணும்னு நான் பெரிய நம்புகிறேன். பொதுவாக பாலாவை எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா என் பொண்ணு தான் கூப்பிட்டு வந்தா பாலா இந்த படம் பார்க்கணுன்னு. நான் கூட எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நம்ம தியேட்டரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு. இல்லை, நான் வந்தே ஆகணும்னு. இந்த மாதிரி குட்டீஸ் நிறையா பாலாவோட ஃபேன்ஸ் இருக்காங்க. குட்டீஸ் மட்டும் இல்லை, மக்கள் நிறைய பாலா மேலே ஒரு அபிமானம், ஒரு ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. அந்த அன்பெல்லாம் அந்த திரையில் கண்டிப்பாக திரையில் வந்து பார்ப்பாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த படம் வெற்றி அடையிறதுக்கு எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரெடியா? எல்லாருக்கும் வணக்கம். பாலா பத்தி எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே அவர் எப்படி தெரியும் அப்படின்னா, அவர் பண்ண ஷோஸை தாண்டி அவர் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எத்தனை ஆயிரம் பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்.
ஸோ அவர் யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாரோ அத்தனை பேரோட ஒரு பெரிய பிளெஸிங் தான் இவருக்கு. ஒரு 1 year முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ணாரு, நான் அந்த மாதிரி ஒரு படத்துல ஹீரோவா பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ்ல அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரு வருஷத்துல ஒரு படம் நடிச்சு அதை வந்து ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்து அதை வந்து நிறுத்த வைக்கிறதுலாம் அத்தனை பேரோட பிளெஸிங்ஸ் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஃபீல் குட் படம் வந்து நிறைய மிஸ் ஆகுது. நிறைய பெரிய பெரிய படங்கள் கூட நம்ம ரொம்ப வந்துட்டு டிசப்பாயின்மெண்ட் பண்ற இந்த டைம்ல சீரியஸா நான் பாலாவோட படம் அப்படின்றதுக்காக மட்டும் தான் பார்க்க வந்தேன். ஆனா இவ்வளோ ஒரு அமேசிங்கான ஒரு 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 மேக்கிங்கா இருக்கும் அப்படின்றத நான் நிஜமாவே எதிர்பார்க்கல. பாலாவோட பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா முதல் படம், ஆனா அது தெரியவே இல்லை. மேபி அவர் நேச்சராகவே ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்கிறதுனால இந்த படத்தை அது ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஒரு டிராவல் ஆயிட்டு இருந்தது. இன்டர்வெல்க்கு அப்புறமா வேற மாதிரி ஒரு 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 டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்துல. அந்த கிளைமேக்ஸ் சொல்லக்கூடாது, ஸ்பாயிலர் போடக்கூடாது, பட் வேற லெவல்ல இருக்கும். தேட்டருக்கு எல்லாருமே அதை வந்து இந்த கிளைமேக்ஸ் அழுகாம போக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கொடுத்துருக்காரு டைரக்டர் ஷெரீப். அவருக்கும் இது முதல் படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மாட்டோம் இப்போலாம் வந்து இந்த மாதிரி ஒரு படம் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குது. சீரியஸா வந்து நீங்க ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா ஒரு 2.5 hours நீங்க போய் ஜாலியா உட்காந்து நினைச்சு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க வந்து நிறைய விஷயம் என்ஜாய் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி பாலாக்கு பயங்கர நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குங்க எல்லார் மத்தியிலேயுமே. ஸோ அதனால உங்களோட சப்போர்ட்டும் கண்டிப்பா தேவை. இந்த மாதிரி ஃபீல் குட் மூவிஸ், இந்த மாதிரி மூவிஸை தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரிலீஸ் ஆக போறது வந்து ஒரு பெரிய படத்தோட சேர்ந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால வந்து கண்டிப்பா அந்த படத்துக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு ஈக்குவலா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உண்மையிலே படத்துல கதைன்னு ஒன்று இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கான டைம் வந்து கண்டிப்பா வேஸ்டே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அங்கே இருக்கு. எல்லாருமே ரொம்ப கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இந்த படம் நம்ம எல்லாருமே பார்க்கணும் அப்படின்னா பாலாக்காக தான் பார்ப்போம். பட் ஈக்குவலி எல்லாருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா வந்து உங்களை எந்த இடத்துலயுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ண வாய்ப்பே இல்லை இந்த படம். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், வணக்கம். பேசலாமா? Sir, silence, sir, please. Sir, please, silence. Sir, silence, please. போலாமா? ஹாய், வணக்கம். நான் தான் நமிதா. நீங்க எல்லாரும் இப்போ காந்தி கண்ணாடியில பாத்துப்பீங்க. எனக்கு இது ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஒரு மூமெண்ட். பிகாஸ் பாலாக்கு இது எவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு பிகினிங்கோ அதே லெவல்ல எனக்கும் இது ஒரு இம்பார்ட்டண்டான கரியர்ல ஒரு ஃபேஸ், ஒரு மைல் ஸ்டோன் இந்த படம். ஸோ இமோஷனலா இந்த படத்துல நிறைய இருக்கு. படம் விட்டு வெளியே வரும்போது எனக்கும் அது ரொம்ப இமோஷனலா ஃபீல் ஆகுது. எல்லாருக்குமே அது டிரான்ஸ்லேட் ஆகும்னு நாங்க பிலீவ் பண்றோம். அண்ட் கண்டிப்பா படம் பாருங்க. September 5th படம் வருது. அண்ட் we need all your best wishes. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். வாடா. இது எல்லாதான் எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வந்து காந்தி கண்ணாடி ரிவ்யூ பார்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டருக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. கேமராமேன், எடிட்டர், ப்ரொடியூசர், டிஸ்ட்ரிபியூட்டர் சத்யவேல் சார். நல்லா தாங்க. நம்ம தம்பி பாலா ஒரு காமெடியில் வந்து இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆகியிருக்கான். ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன பேசுறது தெரியல, எனக்கு அவ்வளோ ஒரு ஃபீல் ஆகுது. ஒரு தடவை வருத்தப்பட்டிருக்கான். சினிமாவில் ஏதாச்சும் ஒரு லைனில் போயிட முடியுமா, அவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்தோம் மனசை. அந்த எல்லா ஏக்கத்துக்கும் ஒரு தாக்கமாக வந்து எனக்கு காந்தி கண்ணாடி படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கேன். அவன் கூட இருந்து ஒரு தடவை பார்த்துக்கா. நான் படம் பண்ணும்போது கூட ஆனால் நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணி நான் பண்ணணும் அப்படியே தான் இன்றைக்கி வந்து அவன் இது பண்ணலாம் நினைக்கும் போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்துக்கு வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். மெயினாக பத்திரிகையாளர் உங்ககிட்ட தான், மீடியா கிட்ட தான் இதை அடுத்த லெவல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. தயவுசெய்து எல்லாருமே அதை பண்ணுங்கள். நன்றி வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எங்கள் கூட வந்து என் தம்பி பாலா வந்து ரொம்ப வருஷம் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நிறைய கதைகள் பேசியிருக்கோம் நாங்கள். ஸோ அப்படி பேசி நாங்கள் ஒரு குடும்பமாக வாழ்ந்து
பல விஷயங்கள் சொல்லியிருப்பான் நாங்கள் டிராவல் பண்ணும்போது. ஸோ இப்போ எங்க கூட நான் பார்த்த பாலா வேற, நாங்க ஆரம்பத்துல பார்த்த பாலா வேற. இப்படி ஒரு வளர்ச்சி அடைந்து அவர் ஒரு ஹீரோவா இன்னைக்கு ஒரு படம் நடிச்சிருக்காரு போது பாக்குறதுக்கே ஒரு பிரமிப்பா இருக்கு. தேட்டரே ஒரு பிரமிப்பா பார்த்தேன் நான். படத்தையும் சரி, தேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாமே பிரமிப்பா பார்த்தேன். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி படம் வந்து பாத்தீங்கன்னா செம, அதாவது ஒரு காமெடியனா இருந்து இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரா, இப்படி ஒரு கேரக்டர்லாம் எடுத்து பண்ணுவாரா அப்படின்ற அளவுக்கு இருந்தது படம். ஸோ கிளைமேக்ஸ் கண்டிப்பா அழுதுட்டேன், அது சொல்லி ஆகணும். நான் நிஜமா கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிற பக்கத்துல இவரு ஏதாவது கலாய்க்க போறாரு. அவருக்கு 60 கல்யாணம் 2 வருஷம் போனா 60 கல்யாணம் அவருக்கும். அதுதான் இந்த நகைச்சுவை அங்க பண்ணிருக்கணும். இந்த மாதிரி கவுண்டர் எல்லாம் அமுதவனம் நிறைய கவுண்டர் புதுசா போட்டுருக்கீங்க. 2-3 கவுண்டர் நல்லா இருந்ததியா? அது 45 மேல பேச இல்ல நிஜமாவே அமுதவான் ரொம்ப சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்தாரு. முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நல்லா புது கவுண்டர் எல்லாம் போட்டு வித்தியாசமான ஒரு கவுண்டர் எல்லாம் போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. ஸோ பாலா தம்பி வந்து ரொம்ப கலைக்கு இருக்காரு இந்த படத்துல. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. படம் உண்மையிலேயே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே கண்டிப்பா அழுதுட்டு தான் வெளியே வருவீங்க, அந்த மாதிரி இருக்கும் படம். ஸோ பாலா அப்படின்னாலே பாலாக்கான ஒரு படமா இது இருக்கும். ஸோ எல்லாருமே லைக் பண்ணுவீங்க, சந்தோஷமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களை நம்பி தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே அதுக்கு நீங்க முழு ஆதரவையும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ இன்னும் நிறைய படங்கள் அவர் இந்த மாதிரி வெற்றி படங்கள்லாம் கொடுக்கணும். உண்மையிலேயே இது ஒரு பெரிய வெற்றி படமா அமைய எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர். ஒரு முதல் படம் டெலிவிஷன்ல இருந்து சினிமாக்கு என்டர் ஆகும்போது ஒரு ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலருக்கு தான் அமைஞ்சிருக்கு. பாலா பாலாவும் அதில் ஒரு ஆளாக இருக்கான். 2016 நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறீங்க. அதாவது 2016க்கு ஒரு கதை போகுது. நான் அந்த ஃப்ளாஷ்பேக்காக 2016 தான் நான் யோசிப்பேன். ஏன்னா 2016 தான் பாலாவுடைய என்ட்ரி கலக்க போகுது யாருக்கு. ஸோ அங்கேருந்து தம்பி ஒரு 9-10 வருஷம் பல பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது. நம்ம சேட்டலைட்டில் வராங்க, நம்ம ஷோஸில் நிறைய பேர் வராங்க. இந்த வாய்ப்புகளை ஒரு சிலர் தான் கரெக்டாக பயன்படுத்துகிறாங்க. அதில் ஒரு பொறுமை இருக்கும், அதில் ஒரு காத்திருப்பு இருக்குது, நிறைய போராட்டங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாருக்குமே இருக்கும், வெற்றி பெற்ற எல்லாருக்குமே இருக்கும். ஸோ திசை மாறாமல், கவனம் செதறாமல் ஒரே கோட்டில் பயணித்து இன்னைக்கு வந்து நீ இவ்வளோ பெரிய ஒரு ஆதரவு உனக்கு கிடைச்சிருக்குப்பா. அதை மீறி நீ ஒரு நல்ல உள்ளம் அப்படின்றது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு அருமையான ஒரு வசனம். ஒரு உதவினா உடனே செஞ்சிருங்க அப்படின்ற ஒரு விஷயம் லாஸ்ட்ல ரொம்ப அற்புதமா இருந்தது. யுவன் சாருடைய சாங் வந்து ஒரு பிட்டு லாஸ்ட்ல வருது. அவர் சாரோட வாய்ஸ் எப்பவுமே ஹைலைட்டு. அது கிளைமேக்ஸ்ல ரொம்ப டச்சிங்கா இருந்தது. நீ வந்து ஸ்கிரீன்ல நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தேன் தம்பி. எப்படின்னா டெலிவிஷன்ல பார்த்ததுக்கு ஒரு டிஃப்ரெண்ட். இது வந்து பெரிய ஸ்கிரீனு, நிறைய பண்ணணும், நீ நிறைய மெனக்கட்டணும். எப்படி இருக்க போறான் ஸ்கிரீன்ல, எப்படி இருக்க போறான் அப்படின்னா எதிர்பார்த்ததுக்கெல்லாம் 100% வந்து பக்காவா ஒரு கதாநாயகன், கதையின் நாயகனா நீ எல்லாத்துலயும் பக்காவா பண்ணிருக்க. லவ் பண்ண மட்டும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்க. அது மட்டும் வந்து இல்ல கஷ்டமா இல்லையா? அது எப்போ கஷ்டம்? லவ்னாலே கஷ்டம் தானே சார்? லவ்னால கஷ்டம் தானா? சரி, ஓகே, ரைட். அதான் நான் பார்த்ததுல தம்பியோட லவ் மட்டும் கொஞ்சம் அங்கங்க தயங்கற பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். லவ் பண்ணி கஷ்டப்பட்டிருக்கானா? பாலா லவ் உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு மட்டும் தெரியலப்பா. சரி, ரொம்ப சந்தோஷமான நாள்ப்பா. அதாவது வந்து மென்மேலும் வளரணும், வேற லெவல்ல வரணும். அதாவது முதல் படம்னா சும்மா ஒரு ஜாலியா ஒரு கலாட்டா பண்ணிக்கிட்டு ஒரு அரட்டை அந்த மாதிரி ஒரு கதைக்களம் இல்லாமல் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதரா நம்ம ஒரு நாளா பார்த்துட்டு இருக்கோம் பாலாவை. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தை நீ செலக்ட் பண்ணதுக்கு முதல்ல பெரிய மனசு வேணும். ஒரு சராசரியா ஒரு கமர்ஷியலா இல்லாம ஒரு குட் மெசேஜ் நீ கொடுக்கணும்னு ஒரு விஷயத்தை கிளைமேக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது நிறைவா இருக்கு. அடுத்தடுத்து நீ வேற லெவல் இன்னும் நிறைய படம் தம்பி. லவ் யூ. நான் பேசுறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க டெலிவிஷன்ல வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா கிடையாது சார். ரொம்ப நன்றி சார். வாய்ப்பு கொடுக்கறது எல்லாம் கடந்து உங்களுடைய மெனக்கடல், உங்களுடைய உழைப்பு இருக்கு. அதை நான் பார்த்துருக்கேன். நம்ம இன்னும் பேசணும், நம்ம தனியா நம்மளுடைய சேனல் ஏதாவது பேசுவோம். நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க. லவ்விடா. நன்றி சார். வாய்ப்பு கொடுத்தீங்க. முதல் படத்தை பண்றாங்களா? ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்து சேர்ந்து பார்ப்போமா? சரி, பாய். நன்றி எல்லாருக்குமே, எல்லாருக்குமே நன்றி. ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணே. ஆரம்பத்திலே நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா
ஸோ இன்னைக்கு நான் வந்து இங்கேருந்து எங்கேயோ சென்னை கூப்பிட்டு வந்து நிற்க வச்சது அண்ணன் தான். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் ஜெயிக்கணுங்கிறத ரொம்ப வெற்றியாக இவர் நினச்சிக்கிட்டே இருப்பார் எப்பயுமே. ஸோ இது இல்லைன்னா இன்னைக்குமே கிடையாது. அண்ணனுக்கு அடுத்தபடியாக நன்றி சொல்ல வேண்டியது தாமசன் சார் தான். ரொம்ப நன்றி சார். உள்ள அவ்வளோ பேர் கை தட்டும் போதும் எனக்கு ஃபர்ஸ்ட் அண்ணா பேச வந்துச்சு, ரெண்டாவது அவங்க பேச வந்துச்சு. சந்தோஷம் தான். சீரியஸாக ரொம்ப மாணிக்க மாதிரி நீங்க. ஸோ ரொம்ப நன்றி. நான் எப்படி உங்களுக்கு தெரியும். ரொம்ப நன்றி, தேங்க்யூண்ணே. படம் பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூண்ணே. இந்த படத்துல அண்ணன் நான் சொல்ல நானே சொல்ல விட நீங்களே பாருங்க, வேற நாள் கிடைக்கிற பாருங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வேற யாரும் பேசுமா? அடுத்த பேசுறேன். பாலாவோட படமும் இல்லை, உங்களோட படம். இந்த படத்தை எனக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி உங்களோட விஷயம். எல்லாருக்கும் வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆக்சுவலாக இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷமாக நான் வந்து ரொம்ப இப்படி கரெக்டாக காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1.25 வருஷமாக கஷ்டப்பட்டு ஒருத்தருமே ஒவ்வொரு எஃபர்ட் போட்டு படம் பண்ணோம். பட் இந்த படம் ப்ரெஷ் ஷோ முதல்ல போடுறோம், எப்படி ஏற்றுப்பாங்க என்னது பயம் இருந்துச்சு. நல்லா ஆனஸ்டாக வேலை செஞ்சிருந்தோம். அது எப்படி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு நான் பயத்தில் வந்து இருந்துகிட்டே இருந்தேன். ஆனால் படம் பார்த்துட்டு வெளில வரும்போது ஒவ்வொருத்தரும் கட்டி பிடிச்சி என்கிட்ட பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் தான் கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும். ஏன்னா நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, நான் நிறையா ப்ரெஸ்லாம் வந்து வேற படம்லாம் வந்து பார்த்துருக்குறேன். அப்படி வேடிக்கை பார்த்த ஒரு பையனுக்கு நீங்கள் எல்லாருமே இவ்வளோ ஒரு அன்பு ஆதரவு கொடுத்து சூப்பர்ப்பா, நல்லா இருந்ததுப்பா, அவங்ககிட்ட இருந்து இப்படி ஒன்று எதிர்பார்க்கலப்பான்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்கிறது தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். நான் இன்னைக்கு என்னன்னு சொல்ல தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கேன். ஏன்னா யாரோட பேசும் ஸ்க்ரீனில் பார்த்து கை தட்டு, எனக்கு என் பேச பார்த்து நான் சொல்ல டைலாக்கு நான் பண்ணுற விஷயங்கள்லாம் கை தட்டும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஒரே ஒரு நன்றி சொல்லணும், எல்லாருக்கும் நன்றி சொல்லுவாங்க. ஒரே ஒரு நன்றி சொல்லணும், தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே இந்த பாலாவின் சார்பாக பாடம் தொட்ட நன்றிகள். உங்களுடைய அன்பு ஆதரவு தான் இங்கே நான் இன்னைக்கு ஒரு கதை நாயகனாக நிற்கிறேன் அப்படின்னா உங்கள் அன்பு ஆதரவு தான். ஒவ்வொரு வாட்டியும் கமெண்ட்ல வந்து பாலா நீ நல்லா இருக்க, ஹீரோ மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நீங்கள் சொல்கிறீங்க. நான் என்னைக்குமே நான் சொல்கிறது ஒரே வார்த்தை திருப்பி சொல்ல நினைக்காதீங்க. நான் இங்கே நிற்கிறேன்னா அது தமிழ் மக்கள் போட்ட பிச்சைனால நான் இங்கே நிற்கிறேன். ரொம்ப நன்றி. கடைசி வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி உள்ளனா இருக்கும்னு நினைக்கிறேன். லவ் யூ. இங்கே வந்திருக்கிற பத்திரிகையாளர்கள் அண்ணன்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த படத்தை கரெக்டாக கண்டிப்பாக போய் நீங்கள் தான் இந்த படத்தை நீங்கள் சேர்ப்பீங்க. தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. ஏதாவது தப்பாக பேசியிருந்தாவோ யாராவது பேர் விட்டுருந்தாலும் சாரி, ரொம்ப எமோஷனலாக இருக்கேன், சாரி. தேங்க்யூ. லவ் யூண்ணா. இங்கே வந்து உள்ள பேருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. லவ் யூ. டேரக்டர் ஷெரீப் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. விவேக் ப்ரோ மியூசிக், அவங்கள பற்றி நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். பட் இந்த இடத்துல படம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் தீம் மியூசிக்லாம் ஆச்சரிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். இங்கே ஒட்டுமொத்த டெக்னீஷியன் எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி மக்களால் ஒரு காரணமான ஒரு திரைப்படம். மக்கள்கிட்ட 5ஆம் தேதி நீங்கள் தான் பார்க்கணும். உங்கள் படம் தான் இது. மக்களால் தான் அந்த படம் நடந்துச்சு. மக்களுக்கு நாங்கள் 5ஆம் தேதி இந்த படத்தை வந்து தியேட்டரில் வந்து வருது. நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். செப்டம்பர் 5 பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட பார்க்க மறக்காம பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷனல் ஆகுது சார். அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே, அவங்க தப்பாலாம் எதுவும் பண்ணனே, அவங்க மேலே தப்பே கிடையாதுண்ணே. அது ஒருத்தருடைய விருப்பம் அது, அப்படி தப்பு கிடையாது. அப்படின்னா இல்லை, நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டேரக்டர் தான் சொன்னாங்க. ஏன்னா இதை வச்சு நாங்கள் ப்ரமோட் பண்ணணும் அப்படி இல்லைண்ணே. இது வந்து உண்மையாக நடந்தது. ஒரு நார்மலாக கேட்கும்போது சொன்னது தான். ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் தான். யாரும் ப்ரமோஷனுக்காக எதுவும் பண்ணேன், ப்ரமோஷனுக்காக இந்த வார்த்தையை சொல்லி நான் ப்ரமோஷன் தெரியல. நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணோம், அது ப்ரமோஷன் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு தோணிருந்தா சாரிண்ணே, நடந்தது தானே சொன்னோம். ஆனால் ஆக்ஷன் ஹீரோவா இப்போதான் ஹீரோவாகவே ஏற்றிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாரும் அன்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. லவ் யூண்ணே. இவ்வளோ நேரம் நீங்கள் படம் பார்த்து கால் வலிக்க கேமராமேன் நிற்கிறீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே, லவ் யூண்ணே, தேங்க்யூண்ணே. நன்றி. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
காந்தி கண்ணாடியில நான் தான் சின்ன கண்ணம்மாவா பண்ணியிருக்கேன். அர்ச்சனா அம்மா, ஓ தேங்க்யூங்க. அர்ச்சனா அம்மா நேஷனல் அவார்ட் வின்னர். அவங்கள ரெப்ளிகேட் பண்ணதுல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களா பார்த்துருப்பீங்க. உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. வணக்கம் எல்லாருக்கும் நன்றி. நீங்க எல்லாரும் வந்து எங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றது நன்றி. படம் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாரோட அப்ளாஸும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படத்துல நிறைய அடி கொடுத்தேன். அடி வாங்கும்போது எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. பார்த்தேன் கீழே இருந்து கை தட்டுதான் பார்த்தேன். ரொம்ப நன்றி. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும். இது நம்மளோட படம். இது ஒருத்தரும் வந்து உழைக்கும் மக்கள் ஜெயிக்கிற படம். இது நீங்க எல்லாரும் பார்க்கணும். இதுல வந்து லவ், அன்பு, என்னப்பா, அன்பு, பாசம், நேசம், அழகு எல்லாமே இருக்கு. இதுல எமோஷன்ஸா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாமே இருக்கு. நீங்க பார்க்கணும். இந்த படத்துக்குள்ள நிறைய ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா, நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ செப்டம்பர் 5 படம் ரிலீஸ். நீங்க பார்க்கணும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். தம்பி பேசுவோம். அப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தி கண்ணாடிக்கு நீங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணது நான் பார்த்தேன். எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. காமெடி சீன்ஸா இருந்தாலும் சரி, அது எமோஷனல் சீன்ஸா இருந்தாலும் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு த்ரூ அவுட் படத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்டா பண்ணிருக்கேன். நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. படம் தியேட்டர்ல வந்து எல்லாரும் பாருங்க. படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரையும் கொண்டு போய் சேர்த்துருங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஓகே, காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா நிச்சயமா படம் பிடிக்கும். காதல் அப்படின்ற விஷயத்த ரொம்ப 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 அழகா சொல்லியிருக்காரு டைரக்டர் ஷெரீப். ரணம்னு ஒரு படம் கண்டிப்பா முன்னாடி பார்த்திருப்பீங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட அதே இயக்குனர் தயாரிச்சதுதான் இந்த காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. எல்லாருமே கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் நம்மளோட ஹீரோ பாலாவோட ஃபர்ஸ்ட் டெபியூ. ஸோ நம்ம தான் அவரை வார்மா வெல்கம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் நான் அதுல ஒரு சப்போர்ட் ரோல் பண்ணியிருக்கேன். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்னைக்குமே இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, மிஸ் பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எல்லாரும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோட பேர் வந்து மனோஜ். நான் தான் வந்து இந்த படத்தில் வந்துட்டு எங்கர் ரோஷன் காந்தியா பண்ணியிருக்கிறேன். நிறையா ஜூனியர் ஆர்டிஸ்டாக தான் நான் வந்துட்டு என்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கிறது